இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க வாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வந்து நம்ம அதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா செவந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். அடுத்தது ஒரு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் வந்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்தது வந்து நான் இப்போ இது வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் குழம்பு, இந்த வெண்டைக்காய் பொரியெல்லாம் நிறைய பேத்துக்கு பிடிக்காதது காரணம் அதனோட வளவளப்பு தன்மை தான். ஸோ இதை நம்ம வளவளப்பு இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதனோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இங்கே வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதோட வடிகட்டி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். புளி வந்து நம்ம ஊற்றி முடிச்சுட்டு இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.